67 உள்ளவங்களுக்கு தெரியும், 1 ரூபாய்க்கு 2 லிட்டர் அரிசி வித்த காலம் அது. அப்போ அரிசி வாங்கி சுள்ளி கட்டி வாங்கி கஞ்சி வச்சு, துவையல் கூட கிடைக்காது. எனக்கு வேலை செய்யனால ஒருவேளை கஞ்சி எனக்கு கிடைச்சது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. வேலை நாட்கள் எங்களுக்கு ஆகாரம் இந்த கஞ்சி கிடைச்சது, வேலை இல்லாத நாட்கள் இந்த கஞ்சி எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு சில மாதங்கள் இந்த பசியோடு போராட்டத்தோடு நான் வேலை செய்தேன். ஒரு நாள் இப்படி ஆராதனையில் பங்கெடுக்கும் போது கர்த்தர் நேரடியாக என்கிட்ட பேசினாரு, நீ என் ஊழியத்தை செய்யணும். எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நான் ஆண்டவரை முழங்கால் போட்டு கேட்டேன், ஆண்டவரே இப்ப நான் 3000 ரூபா வாங்கி 35 பைசா பாஸ்ட் கொடுக்குறேன், 2 ரூபாய் 90 பைசால ஒருவேளை கஞ்சி கிடைக்குது. நீங்க ஊழியத்துக்கு என்ன கூப்பிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா எனக்கு 3 தங்கச்சிமார் இருக்கா, ஒரு பிரதர், எங்க அம்மா, 6 பேர் பட்டினியா கிடக்கணும். நீர் 3.5 ரூபாய்க்கு எனக்கு ஒரு வழி காட்டிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் சார். இவர் ஆவடி ஏசிஎஃப் பாஸ்டர் தாமஸ் ராஜ். இவருடைய மகன்கள் இப்போ அவருடைய சபையை பார்த்துக்கிறாங்க. கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்கள், மரித்த நம்முடைய தாமஸ் ராஜ் அவர்கள் அவருடைய வாழ்ந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய தாத்தா வசதியுள்ளவராக இருக்காரு, அவருடைய அப்பாவும் வசதியானவராக இருக்காரு. இடையில அவங்க அப்பா குடிக்க அடிமைப்பட்டு எல்லா சொத்துக்களையும் எழுந்து இவருடைய குடும்பம் கஷ்டத்தில் மாட்டியிருக்கு, வறுமையில் சிக்கியிருக்கு. அப்போ இவர் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கார். சகோதரிகள், தம்பிகள், அம்மா, இவங்களெல்லாம் இவர் பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. அப்போ வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. எனக்கே அதை கேட்கும் போது கண் கலங்கி விட்டது. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு. 2 நாளாக சாப்பிடாத இருந்திருக்கிறாரு. சாப்பிடாத இருந்தோம் குடும்பம் நானும் அப்படின்றாரு. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். நிறைய இடத்துல 10 மணி நேரம் 12 மணி நேரம் நான் போய் வேலை செஞ்சுருக்கேன். இதே ஆவடியில் கஷ்டப்பட்டு இருக்கேன். வண்டி எடுத்துருக்கிறேன், ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதனுடைய கஷ்ட காலங்களை சொல்கிறார். கடந்த காலங்கள் 67 இவ்வளோ இப்படியாப்பட்ட கஷ்டம்லாம் பண்ணேன். ஆனால் பாருங்க, அதே ஆவடியில் கோடீஸ்வரன் இவர் தான். அதே ஆவடியில் கோடீஸ்வரன் யாருன்னா தாமஸ் ராஜ் அவர்கள் தான், ஏசியா பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் தான். இப்போ கடவுள் உயர்த்திட்டாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. கடவுள் உயர்த்திட்டாருன்னா எல்லாருமே பாஸ்டர் ஆகிட்டா அப்புறம் எப்படி? பாஸ்டர்னா 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர்கிட்ட காணிக்க வாங்கி அவங்க பணத்தை சேர்த்துறாங்க. அந்த பணத்தை கொடுத்தவங்க நிலைமை என்ன? இவருடைய கல்லா நிறைஞ்சு போச்சு, 1000 லட்சம் கோடிகளும் கொட்டி போச்சு. சின்ன ஆவடியில் சின்ன சர்ச்சு போதாதுன்னு இப்போ மேல்பாக்கம் பூந்தமல்லி போகிற ரூட்டில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஆலயத்தை வழிநடத்தி வராரு, சபையை வழிநடத்தி வராரு. இந்த கட்டடம் கட்டத்துக்கு 1000 லட்சம் கோடிகள் செலவப்பட்டிருக்கு, செலவழிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருடைய காசு பாருங்க, எத்தனை பேருடைய கஷ்டப்பட்ட காசு. அவங்க பசிலையும் பட்டிலையும் வறுமையிலையும் தானும் அனுபவிக்காத, மனைவி பிள்ளைகளுக்கும் நல்லது கெட்டது வாங்கி கொடுக்காத, சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கி கொடுக்காத, காணிக்கை என்ற பேரில் அவர்கிட்ட கொடுத்து இப்போ அவர் பெரிய கட்டணம் கட்டிட்டாரு. அவருக்கு பெரிய பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த காணிக்கை கொடுத்தவர்களுக்கு நிலைமை என்ன? இந்த காணிக்கை கொடுத்துருக்காங்களே அவருடைய மெம்பர்ஸ், அவர்களுக்கு எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா? பணப்பிரச்சனை இல்லாத வீடு இருக்குதா? அந்த வீட்டில் சகல வசதிகளும் இருக்குதா? இன்வெர்டர் போட்டிருக்காங்களா? எல்லா வீட்லேயும் ஒரு கரண்ட்டு போச்சு, ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகுது? குழந்தைய கொசு கடிக்க அது கத்தம். இது மாதிரி 1000 லட்சம் பேர் கிட்ட எடுத்து வாங்கின காசில் ஒரு பெரிய கட்டணத்தை கட்டி அதில் இன்வெர்டர் போட்டு அதில் ஜெனரேட்டர் வச்சு ஆலை நடக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆனால் கூட தொடர்ந்து மின்சாரம் சப்ளை செய்யறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கு காணிக்கை கொடுத்தவங்களை வீட்டிலலாம் இந்த நிலைமை இருக்குதா? இன்வெர்டர் போட்டிருக்காங்களா? போர் போட்டு தண்ணி இருக்குதா? சொந்த வீடு இருக்குதா? இதெல்லாம் அந்த பாஸ்டர் நினைச்சு பார்க்கறது கிடையாது. அதை விசாரிக்கிறது கிடையாது யாருக்கிட்ட. இவருடைய பாஸ்டருங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ்
அவங்க சபைக்கு வரவங்கள இதெல்லாம் கேட்டு விசாரிக்கிறது கிடையாது. சொந்த வீடு இருக்குதா, பட்டா நிலமா, சொந்த நிலையான வருமானம் இருக்குதா, என்ன வியாபாரம் பண்றீங்க, எப்படி கஷ்டம் இல்லாத போதா, பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை போதா அப்படின்னு இவங்க ஒருத்தர் கேட்கறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது. பைபிள்ல இருந்து எதாவது சொல்லிட்டு அவங்க கிட்ட காசை வாங்கி காணிக்கைக்கு ஏதாவது பிரசங்கம் பண்ணுவாங்க. காணிக்கை நான் பெரிய கஷ்டத்தில் இருந்தேன், நான் பாஸ் ஆகிட்ட பிறகு பெரிய எனக்கு நல்ல வசதி வந்துடுச்சு, ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாரு. ஐயா நீங்க பாஸ்டர், 10 பேர் காசை வாங்கி நீங்க பணக்காரனா இருங்க. நாங்க காணிக்கின்ற பேர்ல தசமாகன்ற பேர்ல கொடுத்து இன்னைக்கு ஏழ்மை நிலையிலே இருக்கும். சொந்த வீடு இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, வீட்டில் இன்வெர்டர் வசதி இல்லை, கரண்ட் ஆபானா வெந்து சாகரம். இவ்வளவு இக்கட்டுகளை, இன்னல்களை, கஷ்டங்களை நாங்கள் அதை அனுபவிச்சுக்கின்னு உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும். காணிக்கைன்னு பைபிளில் சொல்லிட்டு இருக்குதான், அதனால நாங்கள் காணிக்கை கொடுக்கணும். தசமபாகனா காணிக்கை, தசமபாக காணிக்கை கொண்டு வாங்க, சர்ச்சுக்கு கொண்டு வாங்க, மாசம் மாசம் கொடுங்க, வாரம் கொடுங்க, அதெல்லாம் வாங்கி நானே சுகபோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு இந்த பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, வேதம் இதெல்லாம் சொல்லலை. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியோ பேங்க் பேலன்ஸை பற்றி தான் அது பேசுது. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, அவன் பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழணும். 10 பேர் சேர்ந்து ஒரு பாஸ்டர் பணக்காரன் ஆகிறது இங்கே சொல்லலை. தனித்தனியாக அந்தந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பம் இங்கே சகல வசதிகளோடு இருக்கணும். அதை பற்றி தான் சொல்லுது பைபிள். ஒரு கட்டடத்தை கட்டிக்கோ, ஒரு பாஸ்டர் நியமிச்சுக்கோ, அவர்கிட்ட இந்த தசமாகன்ற பேரில் எத்தனை போய் காணிக்கை கொட்டினு, அவர் மட்டும் பணக்காரன் ஆகிட்டு காரு பங்களா வாங்கினே இருப்பாரு அப்படின்னு சொல்லலை பைபிள். ஒரு தனி மனிதன் எப்படி பேங்க் பேலன்ஸோடு வாழறது, எதிர்கால தேவையில்லை எப்படி பணப்பற்றாக்குறை இல்லாத வாழறது, அதுக்காக அதை பற்றி தான் இந்த பைபிள் சொல்லுது. எந்த வழியில் போனால் பணம் சம்பாதிக்கலாம், எந்த வழியில் போனால் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். நண்பர்களே, என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அதிகமாக பேசுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.